மாயச்சதுரம். மாயச்சதுரம் என்பது நிரலாகவோ அல்லது நிறையாகவோ அல்லது குறுக்காகவோ கூட்டுகின்ற போது அதனுடைய கூட்டுத்தொகை ஒரே தொகையை தருமாயின் அது மாயச்சதுரம். நாம் ஏற்கனவே 3க்கு 3 மாயச்சதுரம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 4க்கு 4 மாயச்சதுரம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். இந்த 4க்கு 4 மாயச்சதுரத்தை பொறுத்தவரையில் நிறையாக 4 சிறிய சதுரங்களையும் நிரலாக 4 சிறிய சதுரங்களையும் உள்ளடக்கி மொத்தமாக 16 சிறிய சதுரங்களை கொண்டிருக்கும். இது 16 சிறிய சதுரங்கள் கொண்டிருப்பதனால் இந்த 16 சிறிய சதுரங்களையும் பூரணப்படுத்துவதற்கு ஏதேனும் 16 இலக்கங்கள் தேவைப்படும். எனவே என்னுடைய விருப்பத்தின் பெயரில் 1 தொடக்கம் 16 வரையிலான 16 இலக்கங்களை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான வேறேனும் 16 இலக்கங்களை இந்த மாய சதுரத்தில் பிரதியிட்டு பார்க்க விரும்பினால் நீங்கள் விரும்பிய 16 இலக்கங்களை தேர்வு செய்து பிரதியிட்டு பார்க்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் என்னுடைய விருப்பத்தில் 1 தொடக்கம் 16 வரையில் உள்ள இலக்கத்தை தெரிவு செய்திருக்கின்றேன். இந்த மாய சதுரத்தை பூரணப்படுத்துவதற்கு முன்பு எம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது இந்த மாய சதுரம் 16 சிறிய சதுரங்களை கொண்டு இருப்பதனால் அதை பூரணப்படுத்துவதற்கு 16 இலக்கங்கள் தேவைப்படும். இந்த 16 இலக்கங்களும் இரட்டை எண்ணாக இருப்பதனால் இந்த 16 இலக்கம் என்பது இரட்டை எண்ணாக இருப்பதனால் இந்த 4க்கு 4 மாய சதுரத்துக்கு நடு எண் என்று சொல்லி இருக்காது. எனவே இந்த 4க்கு 4 மாய சதுரத்துக்கு நடு எண் கிடையாது. எனவே எம்மிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த மாய சதுரத்தினுடைய நிரல் அல்லது நிறையினுடைய கூட்டுத்தொகை என்ன என்று சொல்லி ஒரு வினா கேட்கலாம். இவ்வாறான ஒரு வினா கேட்கின்ற போது அதற்கான விடையினை அளிப்பதற்கு நமக்கு தரப்பட்டுள்ள 16 இலக்கங்களில் தொடங்குகின்ற முதலாவது இலக்கம் 1, நிறைவு பெறுகின்ற இலக்கம் 16. இந்த 2 இலக்கங்களையும் கூட்ட வேண்டும். 1 சக 16 17. இவ்வாறு கூட்டி வருகின்ற இந்த 17 என்ற பெருமானத்தை 2ஆல் பெருக்குகின்ற போது அது 34 என்ற விடையை தரும். எனவே இந்த 4க்கு 4 மாய சதுரத்தில் தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களின் அடிப்படையில் நிரலின் கூட்டுத்தொகை அல்லது நிரலின் கூட்டுத்தொகை 34ஆக இருக்கும். இதை காண்பதற்கு தொடங்குகின்ற முதலாவது இலக்கம் நிறைவு பெறுகின்ற இறுதி இலக்கத்தை 2ஐயும் கூட்டி வருகின்ற பெருமானத்தை 2ஆல் பெருக்குகின்ற போது அதனுடைய கூட்டுத்தொகை வரும். எனவே இந்த 4க்கு 4 மாய சதுரத்தை பூரணப்படுத்துகின்ற வழிமுறைகள் 3 இருக்கிறது. அதை டைப் 1, டைப் 2, டைப் 3 என்றெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு கேட்கப்படுகின்ற வினாக்களின் அடிப்படையில் அந்த 3 வகைகளிலும் இந்த மாயச்சதுரத்தை பூரணப்படுத்தி விடையை காணக்கூடியதாக இருக்கும். நாம் இப்பொழுது வகை 1 அடிப்படையில் எவ்வாறு இந்த மாயச்சதுரத்தை பூரணப்படுத்தலாம் என பார்ப்போம். இந்த மாயச்சதுரத்தை பூரணப்படுத்துவதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களை வரிசையாக எழுதுதல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 என்று சொல்லி வரிசையாக எழுத வேண்டும். இந்த இலக்கங்களை வரிசையாக எழுதுகின்ற போது அது கிழக்கு திசையிலிருந்தும் எழுதி போகலாம், மேற்கு திசையிலிருந்தும் எழுதி வரலாம். அதே போல வடக்கு திசையிலிருந்தும் எழுதி வரலாம், தெற்கு திசையிலிருந்தும் எழுதி போகலாம். கேட்கப்படுகின்ற வினாவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எவ்வாறும் இந்த 16 சிறிய சதுரங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களை பிரதியிட்டுக் கொள்ள முடியும். உதாரணமாக இங்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 என்று சொல்லியும் பிரதியிடலாம். அதே போல இங்கிருந்து 1 2 3 4 என்று சொல்லியும் பிரதியிட்டுக் கொள்ளலாம். அதை கேட்கப்படுகின்ற வினாவை அடிப்படையாக கொண்டு தரப்படுகின்ற இலக்கங்களை பிரதியிட்டுக் கொள்ள முடியும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது வகை 1 அடிப்படையில் இந்த மாய சதுரத்தை எவ்வாறு பூரணப்படுத்தலாம் என்பதை பார்த்தோமானால் வகை 1 தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களை தர என்ற வடிவமைப்பில் மூலைவிட்டம் மாற்ற வேண்டும். இப்போ இந்த தர என்ற வடிவமைப்பை
இங்கு கீறுகின்ற போது இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரை ஒரு கோடு, இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரை ஒரு கோடு தர என்ற வடிவமைப்பை கீறுகின்ற போது அந்த கோடு வெட்டி செல்லுகின்ற பெருமானத்தை மூலைவிட்டம் மாற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவதாக செய்ய வேண்டியது இந்த 4க்கு 4 சதுரத்தை பார்க்க வேண்டும். இந்த 4க்கு 4 சதுரத்தை பார்த்து இந்த பெரிய 4க்கு 4 பெரிய சதுரத்தில் இருக்கின்ற மூலையில் இருக்கின்ற பெருமானத்தை எதிரெதிர் திசையில் மாற்றுதல். இந்த கோடு கீறுகின்ற அதே திசையில் மாற்ற வேண்டும். உதாரணத்துக்கு இங்கு 4 இருக்கிறது, இங்கு 13 இருக்கிறது. எனவே 13 தூக்கி இங்கே போட்டு அந்த 4 தூக்கி இங்கே போட வேண்டும். அடுத்தது இங்கு 1 இருக்கிறது, இங்கு 16 இருக்கிறது. எனவே இங்கு 1ஐ போட்டு இங்கு 16ஐ போட வேண்டும். இதை செய்ததன் பிறகு 2க்கு 2 சதுரத்தை பார்க்க வேண்டும். இந்த 2க்கு 2 சதுரத்தில் வெட்டி செல்கின்ற கோட்டில் இருக்கின்ற பெருமானங்களை மூலைவிட்டம் மாற்ற வேண்டும். இங்கு 10 இருக்கிறது, எனவே இங்கு 7 வரும். இங்கு 7 இருக்கிற இடத்தை 10 தூக்கி போடுற, இப்படி மூலைவிட்டம் மாற்று. இங்கு 6 இருக்கு, இங்கு 11 இருக்கு, எனவே இங்கு 6 வரும், இங்கு 11 வரும். இது முதலாவது வகை 4க்கு 4 மாய சதுரத்தை மூலைவிட்டம் மாற்றுகின்ற முறை. இப்போது இங்கிருந்து கூட்டுகின்ற போது 34 வரும், இங்கிருந்து கூட்டுகின்ற போது 34 வரும், இங்கிருந்து கூட்டுகின்ற போது 34 வரும், இங்கிருந்து கூட்டுகின்ற போது 34 வரும். இது 4க்கு 4 மாய சதுரத்தை பூரணப்படுத்துகின்ற முதலாவது வகை. இப்பொழுது வகை 2. இந்த வகை 2இல் இந்த மாய சதுரத்தை எவ்வாறு பூரணப்படுத்துவது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இதனை டைப் 2 என்று சொல்வாங்க. நாம வகை 1இல் எவ்வாறு இலக்கங்களை ஓடராக, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக எழுதினோமோ அதே போல வகை 2இலும் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி இருக்கின்றோம். வகை 1இல் நாம் கை வைக்காத, அதாவது மாற்றங்கள் செய்யப்படாத இலக்கமான 2, 3, 5, 9, 14, 15, 12, 8 போன்ற இலக்கங்களை தர அடிப்படையில் வகை 2இல் மாற்றங்களை செய்கின்ற போது இந்த 4க்கு 4 மாய சதுரத்துக்கான கேள்விக்கான விடையினை காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த தர அடிப்படையில தான் இந்த மாய சதுரத்தை பூரணப்படுத்த வேண்டும். ஆனால் வகை 1இல் மாற்றம் செய்யப்படாத இலக்கங்களை மாற்ற வேண்டும். அதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தர அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும். இங்கு 3 இருக்கிறது, இங்கு 14 இருக்கிறது. எனவே இந்த 14 இருக்கிற இடத்தில் 3ஐயும், இந்த 14ஐ கொண்டு 3 இருந்த இடத்தில் 14ஐயும், இங்கு 2 இருக்கிறது, இங்கு 15 இருக்கிறது. எனவே 15 இருந்த இடத்தில் 2ஐயும், 2 இருந்த இடத்தில் 15ஐயும் பிரதியிட வேண்டும். பிறகு இங்கால கிடையாகவும் இந்த தர அடிப்படையில் மாற்றங்களை செய்ய வேண்டும். இங்கு 5 இருக்கிறது, இங்கு 12 இருக்கிறது. எனவே 12ஐ 5 இருந்த இடத்திலும் 12 இருந்த இடத்தில் 5ஐயும் பிரதியிட வேண்டும். இங்கு 9 இருக்கிறது, அங்கு 8 இருக்கிறது. எனவே 8ஐ இங்கே பிரதியிட்டு 9ஐ இங்கு பிரதியிட வேண்டும். இப்பொழுது இவ்வாறு கூட்டினாலும் 34 வரும், இவ்வாறு கூட்டினாலும் 34 வரும், இவ்வாறு கூட்டினாலும் 34 வரும். இது வகை 2இல் இந்த 4க்கு 4 மாய சதுரத்தை பூரணப்படுத்துகின்ற வழிமுறை. இதிலையும் இந்த இலக்கங்களை பிரதியிடுகின்ற போது எந்த திசையில் இருந்தும் இலக்கங்களை பிரதியிட்டு வினாவுக்கான விடையினை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ டைப் 3, இதனை வகை 3 என்ற அடிப்படையில் நாம் பார்க்க போகின்றோம். வகை 3 என்பது வகை 1, வகை 2 இரண்டினுடைய கலவையாக வகை 3 இருக்க போகிறது. வகை 1, வகை 2இல் இலக்கங்களை எவ்வாறு ஏறுவரிசையில் எழுதினோமோ அதே போல ஏறுவரிசையில் வகை 3இலையும் பிரதியிட வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என்று சொல்லி பிரதியிட்டு இருக்கின்றோம் தரப்பட்ட இலக்கங்களை. இந்த இலக்கங்களை பிரதியிடுகின்ற போது வினாவினை வைத்து கேட்கப்படுகின்ற கேள்வியினை பொறுத்து எந்த திசையில் இருந்தும் ஏறு வரிசையில் இலக்கங்களை பிரதியிட்டுக் கொள்ள முடியும்.
இப்போ வகை 3இல் எவ்வாறு இந்த 4க்கு 4 மாய சதுரத்தை பிரதியிடுவது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அது இரண்டினுடைய, அதாவது வகை 1 வகை 2 கலவையாக இருக்க போகிறது. இந்த வகை 3லையும் மூலைவிட்டம் மாற்றப் போகின்றோம். ஆனால் எவ்வாறு மூலைவிட்டம் மாற்றப் போகிறோம் என்று சொன்னால், இந்த தர அடிப்படையில் ஒன்று விட்டு ஒன்று மூலைவிட்டம் மாற்றப் போகின்றோம். உதாரணமாக இங்கு 1 இருக்கிறது, இங்கு 11 இருக்கிறது. அப்ப 11 இருக்கிற இடத்த 1ஐயும், இங்கு 1 இருக்கிற இடத்த 11ஐயும் போட போகின்றோம். 1 விட்டு 1 மூலைவிட்டம் மாற்றுகின்றோம். இங்கு 16 இருக்கிறது, இங்கு 6 இருக்கிறது. எனவே இந்த 16 தூக்கி 6 இருக்கிற இடத்தையும், 6 தூக்கி 16 இருக்கிற இடத்தையும் போட போகின்றோம். இப்போ அதே போல இந்த திசையிலையும் மாற்றப் போகின்றோம். இங்கு 13 இருக்கிறது, இங்கு 7 இருக்கிறது. 7 இருக்கிற இடத்தை 13ஐயும், 7 தூக்கி 13 இருந்த இடத்தையும் பிரதியிடுகின்றோம். இங்கு 10 இருக்கிறது, இங்கு 4 இருக்கிறது. 4 இருக்கிற இடத்தில் 10 தூக்கி போட்டு இந்த 4ஐ கொண்டு 10 இருந்த இடத்தில் பிரதியிடுகின்றோம். இவ்வாறு முதலாவதாக பிரதியிட்டதன் பின்பு தர அடிப்படையில் 1 விட்டு 1 மூலைவிட்டம் மாற்றிய பின்பு அடுத்ததாக நாம் இப்பொழுது மாற்றம் செய்யாததை இந்த டைமண்ட் ஷேப்பில் மாற்றம் செய்ய வேண்டும். உதாரணமாக 2 இருக்கிற இடத்தில் 5ஐ போட்டு 5 இருக்கிற இடத்தில் 2ஐ போட வேண்டும். இப்போ இங்கு 9 இருக்கு, இங்கு 14 இருக்கு. 9 இருக்கிற இடத்தை 14 போட்டு 14 இருந்த இடத்தை 9 போட வேண்டும். இங்கு 15 இருக்கு, இங்கு 12 இருக்கு. 12 இருந்த இடத்தை 15ஐயும், 15 இருந்த இடத்தில் 12ஐயும் பிரதியிட வேண்டும். இங்கு 8 இருக்கிறது, இங்கு 3 இருக்கிறது. எனவே 8 இருந்த இடத்தில் 3ம், 3 இருந்த இடத்தில் 8ஐயும் பிரதியிடுகின்ற போது நிறையாக கூட்டுகின்ற போது 34 வரும். நிரலாக கூட்டுகின்ற போதும் 34 வரும். கிடையாக கூட்டுகின்ற போது, அதாவது குறுக்காக கூட்டுகின்ற போதும் 34 வரும். இவ்வாறு தான் இந்த 4க்கு 4 மாய சதுரத்தை பிரதியிட்டு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய 3 வகைகளும். இந்த 3 வகைகளின் அடிப்படையில் தான் இந்த 4க்கு 4 மாய சதுரத்தை பூரணப்படுத்தி வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே அடுத்த காணொளியில் 5க்கு 5 மாய சதுரம் தொடர்பாக பார்ப்போம்.